பெண்ணை ஒரு சுயலாபத்துக்காண்டி காதலித்து அதை கல்யாணம்ன்ற பேரில் நடத்தி பின்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறப்ப தான் நாடக காதல். இதை ஊக்குவிச்சு முதல் பேசுறது திருமாவளவன். லவ்வர்ஸ்டே எதுக்குங்க? சீப்பான விஷயங்களை பற்றி நாங்களாம் பேசவே மாட்டோம். காதலை மையப்படுத்தி அதிக சினிமாக்கள் வந்துச்சு. இது எதுக்குன்னு கேட்குறேன். பெற்றவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் அதை பற்றி யோசிக்கணும்ல. ஆணும் பெண்ணு என்ன அவசரம்னு கேட்குறேன். ஒரு பொண்ணுக்கு என்ன அவசரம்? ஒரு ஆம்பளை சுத்தத்தான் செய்வான், அவன் திருநாய் மாதிரி வரத்தான் செய்வான். பொம்பளை பிள்ளை கட்டுப்பாடோட இருக்கணும்ல. தன் குடும்பத்தை காப்பாற்ற, மானத்தை காப்பாற்ற கட்டுப்பாடாக இருக்கணும். அது பொம்பளை பிள்ளை கையில் தான் இருக்கு. அந்த சமுதாயத்தை மானத்தை காக்கணுங்கிறீங்களா? சாதிய கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு எல்லாமே ஒழுக்கமாக இருக்கணும்னா இந்த மாதிரி காதல் திருமணங்கள் தடுக்கப்படணும். அப்போ ஜாதிய கட்டுப்பாடு வந்துச்சுன்னா பெண் உரிமை பாதிக்கப்படுது. இந்த நாடக காதலில் ஒரு சமுதாய இளைஞர்கள் தான் அதை செய்கிறாங்களா அவங்களுடைய பார்வை? இப்போ மாரி செல்வராஜ் நான் நாடக காதல் தான் பண்ணேன்னா அந்த சமுதாயத்தை தானே காட்டுது. ரஞ்சித்துக்கு உரிமை இல்லையா அந்த மாதிரி படம் இருக்கு? தன் சமூகத்தின் மீது உள்ள அக்கறை மட்டும் இல்லாமல் மற்ற பிற சமூகத்துக்கும் சேர்த்து நாடக காதலை எதிர்த்து ஒரு படம்ன்றது விழிப்புணர்ச்சி படம். எந்த சாதியும் பண்ணக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம். ஜெய் பீம்னு ஒரு படம் சமூக குறியீடு வச்சு இயக்குனரை இன்னைக்கு கொண்டு வந்து ரஜினி படத்தை இயக்க வைக்கிறாங்க. இப்போ பாருங்க, ரஜினியை வச்சு வன்மத்தை கக்குவாங்க. இது பெரிய மாஃபியா. சார், இப்போ தொடர்ந்து சினிமாவில் சினிமாவும் இருக்கட்டும், இப்போ சமுதாயம் சார்ந்தாவும் இருக்கட்டும், நாடக காதல்னு சொல்லி பேசுகிறாங்க சார். அப்படி என்ன தான் அந்த நாடக காதலில் இருக்குது? நாடக காதல் நடத்துவது யார்? எந்த சமுதாயம்? உண்மையிலுமே நாடக காதல்ன்றது ஒரு பெண்ணை காதலித்து ஒரு சுயலாபத்துக்காண்டி ஒரு பெண்ணை காதலித்து அதை கல்யாணம்ன்ற பேரில் நடத்தி பின்னால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறப்ப தான் நாடக காதல். அதை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஏன் செய்யுதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா இதை ஊக்குவிச்சு முதல் பேசுகிறது திருமாவளவன். சரக்கு பிடுக்கு நீ போய் காதலின்னு சொல்லி பேசி அந்த சமுதாயத்துக்கு அந்த கெட்ட பேரை கொண்டு போய் சேர்த்தது திருமாவளவன். நாடக காதல் அந்த கெட்ட பேர் அந்த சமுதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது காரணம். இன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டு தானே வாக்குமூலம் கொடுக்குறாரு மாரி செல்வராஜ். நான் நாடக காதல் பண்ணேன். அப்போ ஒரு சமூகத்துக்கு நாடக காதலுக்கு சம்மந்தப்படுத்துறது அவங்க தான். மாரி செல்வராஜ் பேசியிருக்காரா? இப்போ நாடக காதல் நாடக காதல் தான் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவர் லவ் மேரேஜ் நாடக காதல்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சமுதாயத்துக்கு நாடக காதல்ன்ற பேரை யார் வைக்கிறா? நாங்கள் வைக்கல, அவங்கள ஏற்படுத்திக்கிட்டது தான் இந்த நாடக காதல்ன்றது. இது நாடக காதல் யாருமே பண்ணக்கூடாது. எந்த சமுதாயமும் இப்போ அவங்க சமுதாயத்தை போய் ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிச்சு வாழ்க்கையை சீரழிச்சாலே தப்பு தான். எந்த சமுதாயத்தையும் சரி. பொம்பளை பிள்ளைகளை அவங்க பெற்றவங்க நோக்கப்படி விடுங்க. அவங்க பெற்றவங்க அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. ஒரு திருமண வாழ்க்கையை பெற்றவர்கள் அமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அந்த பெத்த பெண்ணுக்கு அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். இதில் போய் யாரும் ஒரு தலையிடாதீங்க. அது யார் போய் காதலிச்சு எழுதுவோம்னா அது நாடக காதலாக தான் நாங்கள் நினைப்போம். சரி, நாடக காதலுக்கு சமுதாயம் கிடையாது. பொம்பளை பிள்ளைகிட்ட போய் தப்பு பண்ணுற எவனாக இருந்தாலும் அந்த பிள்ளையை கொண்டு பெற்றவங்கள்ட்ட அபகரித்து கொண்டு கல்யாணம் தன்னிலே அவனுக்கு தெரியாது. அவன் இன்றைக்கெலாம் ஏன் ஒரு பெற்றவங்க போய் தகப்பன் போய் பார்க்கணுன்னா அவன் எதிர்காலத்தில் வாழ வைப்பானா, கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாற்றுவானா, அவனுக்கு சரியான வேலை இருக்கா? இவன் எவனா ஒருத்தர் போய் காதலிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் இந்த பிள்ளை வேலை பார்த்து அவனுக்கு கஞ்சி ஊற்றுற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கொண்டு போய் விடும்போது இந்த வாழ்க்கையை யாருமே பெத்த பிள்ளைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால தான் வேணாம். யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை ஏமாற்றி காதலிச்சு கட்டாயம் கொண்டு ஒன்றும் அவசியம் இல்லையே. காதலிச்சு தான் சட்டம் இல்லையே. திருமண சட்டம் இருக்குது. திருமணம் ஒரு 5 முறை இப்படி பண்ணலாம். அவங்க பெற்றவங்க சந்தோஷப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு முறை இருக்குது. திருமணம் எல்லா பெண்ணுக்கும் பண்ணி தான் வைக்க போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதே அவசரத்துக்கு காதல்ன்றது எதுக்கு? தேவையில்லாத ஒரு விஷயம். அதை சமூக சீர்கேடாக தான் காதலே நினைக்கிறோம் நாங்கள். இப்போ நீங்கள் காதலே பண்ண வேணாங்கிறீங்களா? எதுக்குன்னு கேட்குறேன். அப்படியே மீறி காதல் ஒருத்தர் தனக்கு சரியானவங்களா அவங்க பெற்றவங்கள்ட்ட போய் சொல்லட்டும். பெற்றவங்கள்ட்ட சொல்லி பெற்றவங்க விசாரிச்சு பார்த்துட்டு அது சரியான திருமணமாக இருந்தால் நடக்கட்டும். இப்போ உங்களோட பார்வையில் லவ்வர்ஸ் டேலாம் வேணாங்கிறீங்க. லவ்வர்ஸ் டே எதுக்குங்க? சீப்பான விஷயங்களை பற்றி நாங்களாம் பேசவே மாட்டோம். இது லவ்வர்ஸ் டே பற்றி நாங்களாம் இதுக்கு பேசணும். சீப்பான மட்டமான விஷயங்கள், மட்டமான ஒரு இதை பற்றிலாம் நாங்கள் பேச விரும்ப மாட்டோம். சார், காதலுங்கிறது ஒரு இயற்கையானது. சினிமாவில் கூட காதல் இருக்குல்ல. காதல் இயற்கையானதெல்லாம் நம்ம ஒரு சினிமாவில் மட்டும் காதல் வச்சுக்கிறீங்களா? காதல் ஒருத்தருக்கு இவங்க தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, மனசில் பண்ணுறாங்க. அது முறைப்படி அவங்க பெற்றவங்களோட சம்மதத்தோடு நடக்கிறது. நான் வேணாம் தான் சொல்லலையே. அதையும் தடுக்க முடியாது. இல்லை அந்த காலத்திலேயே காதல் இருக்குது. கதையிலே படிக்கிறோம். கதைகளிலே படிக்கிறோம். சௌத்ரி சார் சினிமாவில் மட்டும் காதல்லாம் இருக்கு, சினிமாவை மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஆனால் சினிமா 80க்கு அப்புறம் சினிமாக்கள்னால தான் சமுதாயம் சீரழிஞ்சது காரணமே. அதிக காதல் படங்கள் வந்ததுனால காதல் கட்டாயமாக்கி கல்லூரிகளில் நிறைய காதல்
திருமணங்களுக்கு கடத்தல் 80க்கு அப்புறம் வந்தது. காதலை மையப்படுத்தியே அதிக சினிமாக்கள் வந்துச்சு. இது எதுக்குன்னு கேட்குறேன். பெற்றவங்க மனசு எவ்வளோ வலிக்கும் அதை பற்றி யோசிக்கணும்ல. ரெண்டு ஆணும் பெண்ணு சம்மதிச்சு தானே சார் இந்த காதலே நடக்குது. இந்த ஆணும் பெண்ணு என்ன அவசரம்னு கேட்குறேன். ஒரு பொண்ணுக்கு என்ன அவசரம்? ஒரு ஆம்பளை சுத்தத்தான் செய்வான், அவன் திருநாய் மாதிரி வரத்தான் செய்வான். பொம்பளை பிள்ளை கட்டுப்பாடோட இருக்கணும்ல. தன் குடும்பத்தை காப்பாற்ற, மானத்தை காப்பாற்ற கட்டுப்பாடாக இருக்கணும்ல. அது பொம்பளை பிள்ளை கையில் தான் இருக்குது. அதான் இந்த சமுதாயத்தை மானத்தை காக்கணுங்கிறீங்களா நீங்கள்? சாதிய கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு எல்லாமே வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னா இந்த மாதிரி காதல் திருமணங்கள் தடுக்கப்படணும். அப்போ ஜாதிய கட்டுப்பாடு வந்துச்சுன்னா பெண் உரிமை பாதிக்கப்படுது இல்லை? பெண் உரிமை எங்கேயுமே எங்கள் சாதிலாம் இப்போ பெண்ணு சாமி மாதிரி நடப்போம். எங்கேயுமே பாதிக்கப்படாது. தேவமார் வீட்டில் பொண்ணு தான் சாமி, அவங்க வீட்டில் இருக்க பொண்ணு தான் சாமி, ஆத்தா தான் சாமி. பெண்களை வந்து சாமியாக நினைக்கிறவன் தேவை. அங்கெல்லாம் பொம்பளைகளுக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இப்போ இந்த நாடக காதலில் வந்து ஒரு சமுதாய இளைஞர்கள் தான் அதை செய்கிறாங்களா? அவங்களுடைய பார்வை அது அடையாளப்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டேன்ல உங்களுக்கு விளக்கம். அவங்க 2 பேரும் தான் அடையாளப்படும். இப்போ மாரி செல்வராஜ் வந்து நான் நாடக காதல் தான் பண்ணேன்னா அந்த சமுதாயத்தை தானே காட்டுது, அந்த சமுதாயத்தை தானே இது குறிக்குது. இவர் நான் முறைப்படி காதல் பண்ணி அவங்க அம்மாட்ட சம்மதம் வாங்கி நல்ல காதல் பண்ணேன்னு சொல்ல வக்கல இல்லை. நாடக காதல் நீ ப்ரொமோட் பண்ணும்போது அப்போ நீயே சொல்கிறீல, அப்போ நாடக காதல் யாருக்கு சொந்தமானது? அவங்களே அடையாளப்படுத்திக்கிறாங்கிறீங்க. அவர் தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்க சமூக இளைஞர்கள்லாம் நாடக காதல் பண்ணுறதா இவங்க அடையாளப்படுத்தி காட்டுறாங்க. இவங்க ஒரு நிலைக்கு வந்தால் நல்லது சொல்லிக் கொடுக்கணும், கெட்டது சொல்லிக் கொடுத்தா அது அப்படிதான். தொடர்ந்து சில ஆண்டுகளாக, சில நாட்களாகவும் இருக்கட்டும், சில ஆண்டுகளாகவே இருக்கட்டும், சினிமாங்கிறது மக்களுக்காக வரக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு. அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குற பொழுதுபோக்கு. இப்போ அதுலேயுமே ஜாதி பிரச்சனையும் ஜாதிய மோதல்களும், இயக்குனருக்குள்ள மோதல், தயாரிப்பாளருக்குள்ள மோதல், இப்போ நடிகர்களுக்குள்ள மோதல். இப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா, பழைய நடிகர் ரஞ்சித் வந்து கவுண்டம்பாளையம் சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுக்கு வந்து தடை வேண்டும், அந்த படம் வந்து நாடக காதல் குறித்து வருது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. ரஞ்சித்துக்கு உரிமை இல்லை அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு? இல்லை, அவர் முழு உரிமை சொல்லி தான் எடுக்கிறாரு. நாடக காதலை எதிர்த்து படம் எடுக்கிறேன்னு ரஞ்சித் சொல்லி தானே எடுக்கிறாரு. அவருக்கு சமூக பொறுப்பு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. அவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். தன் சமூகத்தின் மீது உள்ள அக்கறை மட்டும் இல்லாமல் மற்ற பிற சமூகத்துக்கும் சேர்த்து நாடக காதலை எதிர்த்து ஒரு படம்ன்றது விழிப்புணர்ச்சி படம். இப்போ ஏன் இப்போ நம்ம சமீபத்தில் இது எடுத்தோம் காடு வெட்டி, நாடக காதலை எதிர்த்து படம் வருதுன்னா அதை நம்ம ஆதரிக்கணும். நம்ம இப்போ பெண் பிள்ளைகளே கூட்டிகிட்டு போய் இந்த படங்கள்லாம் கவுண்டம்பாளையெல்லாம் காட்டணும். ஏன்னா விளைவை காட்டுறாங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. காதலிக்கும் போது பெண்ணுக்கு தெரியாது இது நம்ம வாழ்க்கை இப்படி சீரழிய போகுது, நம்ம வாழ்க்கை அழிய போகுதுன்னு. அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டும் போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுதான் அந்த மாதிரி படங்களில் ஒரு சமுதாயத்தை மட்டும்தான் குறி வைக்கிறீங்கன்னு விமர்சனம் இருக்குல்ல. அந்த சமுதாயத்தை குறி வைக்கிறதா அது இவங்க வழிகாட்டி விட்டது தான் அந்த சமுதாயத்தை குறி வைக்கிற மாதிரி தெரியுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் படத்தில் அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குல்ல. படத்தில் அவர் இயக்குனரோட விருப்பத்துக்கு எப்படி வச்சிருக்காருன்னு தெரியல, படத்தை பார்த்தா தானே நம்ம சொல்ல முடியும். இல்லை, நான் பொதுவாகவே கேட்குறேன். பொதுவாக வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த சாதிக்காரங்களை நான் தான் சொல்கிறேன், யார் பண்ணாலும் தப்புன்ட்டேன். அப்புறம் இந்த சாதின்னு நான் சொல்லவே இல்லை. இந்த சாதியை அடையாளப்படுத்திக்கிட்டு திருமாவளவன், இப்போ மாரி செல்வராஜ் இந்த சாதியில் இதை பண்ணுறாங்க தூண்டி விட்டாங்கன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டது அவங்க. குற்றம் நாடக காதலாம் இப்போ எந்த சாதியும் பண்ணக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம். நாடக காதல்ன்றது எந்த சாதியை சார்ந்தவரும் கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணத்தை எதிர்க்கிறோம் பொதுவாகவே. அதுதான் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு மோகன்ஜி படம் எடுத்தாலும் நிறைய விமர்சனங்கள் வருது, சலசலப்புலாம் வருது இல்லை? அதுவும் நாடக காதல் குறித்து சில காட்சிகள்லாம் வைக்கிறாரு. இந்த திரௌபதி படம் அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ தொடர்ந்து வைக்கிறாரு. இப்போ அதுக்கும் விமர்சனம் வருது. இதில் ஒரு தரப்பு சேர்ந்தவங்க தான் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் ஒழிக்க போறீங்க சினிமாவில்? அதுக்கு தலைவனா அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே போல நாடக காதலுக்கு திருமாவளவன் தன்னை தலைவனா அங்கீகரிச்சு காமிச்சிட்டாரு. அப்போ அந்த குரூப் தானே எதிர்ப்பாங்க. நாடக காதலை பற்றி பொது வெளியில பேசக்கூடாதுன்னு ஒரு தலைவனுக்கு தெரியாதா? அப்போ எத்தனை பெண் பிள்ளை சீரழியும், எத்தனை பிள்ளையோட வாழ்க்கை சீரழியும், அதை யோசிக்காம பேசின ஒரு தலைவன், அந்த மோசமான வழிகாட்டின தலைவனை எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க. இல்லை, தொடர்ந்து இந்த சமுதாய மோதங்கள்லாம் இருந்தால் பொதுமக்கள் எப்படி சினிமாவை ரசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு கேட்குறேன். சினிமா அழிவு பாதை நோக்கி போகாதா? அதாவது அவங்க தீமையை எடுக்கிறாங்க, இங்கிட்டு நன்மைக்கு ஒன்று வருது, தீமை குறைஞ்சிட்டாலே நன்மை அது பாட்டுக்கு ஸ்டேபிள் ஆயிரும், அவ்வளோதான். முதல் அவங்க விட்டாங்கன்னா இவங்க விட்டுருவாங்க. பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்கணும். சினிமாங்கிறது பொழுது நல்ல படம் ரசிக்க போறாங்க, நல்ல படம் ஓட போகுது, மக்களுக்கு எது நல்ல படம் கெட்ட படம் தெரியுமில்ல, நல்ல படத்தை மக்கள் ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நல்ல படம்ன்ற வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுன மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆளுங்க தன்னோட திறமையை ரஞ்சித் நல்லா திறமையாக படம் எடுப்பாருன்னு எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. தன் திறமையை வைத்து வன்மத்தை இப்போ தனுஷ் மாதிரி கதாநாயகன் கிடைக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கதாநாயகன் கிடைக்கல, இவங்க இருக்கிறவங்கள வச்சு படம் எடுக்கிறாங்க. அதனால இவங்க படங்கள் வந்து பெருசாக பேசப்படலை. ஆனால் தனுஷ் மாரி செல்வராஜுக்கு பெரிய பெரிய கதாநாயகர்கள் கிடைக்கிறாங்க.
அவங்க பெரிய பெரிய கம்பெனி உதவி, அவங்களுக்கு இருக்க உதவி இன்றைக்கி எந்த சமூகத்துக்கும் கிடையாது. சினிமாவில் முதல் தர உதவி அவங்களுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெய் பீம்னு ஒரு படம் சமூக குறியீடு வச்சு எடுத்த ஒரு இயக்குனரை இன்னைக்கு கொண்டு வந்து ரஜினி படத்தை இயக்க வைக்கிறாங்க. இப்போ பாருங்க, ரஜினியை வச்சு வன்மத்தை கக்குவாங்க. இது வந்து பெரிய மாஃபியா. எந்த ஆட்சி மாஃபியா, பெரிய மாஃபியா. இல்ல சார், இப்ப அதுதான் கேட்கிறேன். இப்ப எந்த ஆட்சி நடந்தாலும் குறிப்பிட்ட அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தான் முன்னுரிமை சப்போர்ட் இருக்கு, முன்னுரிமை இருக்கு. நான் இப்போ திமுகவே ஓப்பனாகவே சொல்றேன், அந்த மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, அப்புறம் தான் மற்ற எல்லாம் இருக்கும். இப்போ நீங்களும் தான் ஒரு படம் எடுக்கிறீங்க, அதுக்கு இந்த சப்போர்ட் இல்லையா? இப்போ வரைக்கும் இல்லையே. நாம அதை கூட நாங்கள் யாரையும் குறை சொல்லலை. எங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்றதுக்கு வருத்தப்படல. கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கை இப்போ நான் 50,000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன். சங்கரன் கோயில் ஒரு மண்டபப்படியில், தேவர் மண்டபப்படியில் பேசினேன். அப்போ அதை கோரிக்கையாகவே வச்சேன். எங்களுக்கு வந்து உதவி பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுங்கன்னு கோரிக்கையாகவே வச்சேன். ஏன்னா இன்னைக்கு சினிமா அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சேன். கண்டிப்பான முறையில் அரசு செவி சாய்த்து எங்களுக்கு உதவி பண்ணி இந்த தேவர் ஜெயந்திக்கு இந்த படத்தை வர வச்சா எங்களுக்கு அது மிகப்பெரிய, அரசுக்கு நாங்கள் நன்றி மட்டும் சொல்ல மாட்டோம், எங்கள் இனமே மொத்தமாக நன்றி சொல்லுவோம். இது மாதிரி அரசு தலையிடணும்னு நான் விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நவரசி தமிழ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து. நன்றி, வணக்கம்.